கடலூர் பன்ருட்டியில் தனியார் தங்க நகை கடையில் போலி ஹால்மார்க் நகைகளை பறிமுதல் செய்த இந்திய தர நிர்ணய அதிகாரிகள். 4.8 கோடி மதிப்புள்ள 5.4 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நடந்ததை விரிவாக பார்க்கலாம். இந்திய தர நிர்ணயம் எனப்படும் BIS அமைப்பு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கான ஹால்மார்க் குறியீடுகளை வழங்கி வருகிறது. தங்க நகைகளில் தங்கத்தின் அளவு, தூய்மை பற்றி அறிய இந்த 916 எனப்படும் ஹால்மார்க் முத்திரை பயன்படுகிறது. தங்கத்திற்கு 2000 ஆண்டிலும் வெள்ளிக்கு 2005 ஆண்டிலும் ஹால்மார்க் முத்திரை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஏப்ரல் 1 தேதி 2023 ஆண்டு முதல் HUID என்னும் 6 இலக்க தனித்துவ எண் ஹால்மார்க் குறியீடு எண் பெற்ற நகைகளை மட்டுமே விற்க வேண்டும் என இந்திய தர நிர்ணய ஆணையமான BIS அறிவித்துள்ளது. இதற்காக 2 வருடம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் பழைய நகைகளை விற்பனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் இந்திய தர நிர்ணய அமைப்பு தெரிவித்திருந்தது. அதன் பிறகு 2023 ஆண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து HUID ஹால்மார்க் கட்டாயம் என அறிவித்தது. இந்நிலையில் பன்ருட்டி ராஜாஜி சாலையில் உள்ள வள்ளி விலாஸ் என்ற பிரபல நகைக்கடையில் ஹால்மார்க் இல்லாமலும் போலி ஹால்மார்க்கிலும் நகைகள் விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் பன்ருட்டியில் உள்ள பிரபல நகைக்கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் ஹால்மார்க் 6 டிஜிட் எண் இல்லாமலும் போலி ஹால்மார்க்கிலும் நகைகள் விற்பனை செய்வதை உறுதி செய்தனர். இதனை அடுத்து 4.8 கோடி மதிப்புள்ள 5.4 கிலோ தங்க நகைகள் இதேபோன்று இருப்பதை அறிந்த அதிகாரிகள் அவை அனைத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். அடுத்த கட்டம் நகைக்கடை உரிமையாளருக்கு போலி ஹால்மார்க் நகை விற்பனை செய்தது தொடர்பாக சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் உறுதியானால் நகைக்கடை உரிமையாளருக்கு 1 வருட தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் 5 மடங்கு மதிப்பு அபராதம் கூட விதிக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். தங்க நகைகளை வாங்குபவர்கள் HUID என்ற ஹால்மார்க் எண் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து BIS செயலியில் சோதித்து பார்த்து வாங்க வேண்டும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். ஒருவேளை போலி ஹால்மார்க்கில் நகைகள் விற்கப்பட்டால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் எனவும் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.